லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். பார்த்திபா, 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 பார்த்திபா சொன்னா கேளு பார்த்திபா. என்ன என்னாச்சு பார்த்திபா? பார்த்திபா விடு மாப்ள, என்னாச்சு? என்ன விடுங்கண்ணே. என்னாச்சு பார்த்திபா? பார்த்திபா என்னாச்சு ரஜினி? எல்லாரையும் என் குடும்பமா தானே நினைச்சேன். ஆனா நீங்க யாரும் என்ன அப்படி நினைக்கல. பார்த்திபா என்னாச்சு? பார்த்திபா ரஜினி என்னாச்சு? உண்மையை சொல்லுங்க. உங்களை அம்மானு வாய் வார்த்தைக்கா கூப்பிட்டேன். என் மனசார தானே கூப்பிட்டேன். சொல்லுங்க. ஆமா பார்த்திபா. தோ முரளி, இவனை இப்ப கூட என் தம்பியா தான் நினைச்சு காப்பாத்தி கூட்டிட்டு வந்தேன். ஆனா நீங்க யாருமே அப்படி நினைக்கல பாத்திமா. இந்த குடும்பத்துல ஒருத்தனா என்ன மதிக்க கூட இல்ல. பார்த்திபா சொல்லுங்க, மதிக்கல? இல்ல, அப்படி இல்ல பார்த்திபா. பேசாதீங்க, தயவு செஞ்சு பேசாதீங்க. பார்த்திபா என்னாச்சுன்னு சொல்லாம இப்படி கோவப்பட்டா என்ன அர்த்தம்? அதானே, என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க மாப்ள. ஓஹோ, எல்லாத்தையும் சொல்லணுமா? சொல்றேன், என்னன்னு சொல்றேன். அனிதா இங்க வந்தாளா? கேக்குறல்ல, அனிதா இங்க வந்தாளா? சொல்லுங்கன்னு சொல்றல. ஆமா வந்தா, அதுக்கு என்ன இப்போ? ஓகே சரி, வந்து என்ன சொன்னா? இங்க வந்து அவ என்ன சொன்னா? பாத்திபா, அது வந்து சொல்லுங்கண்ணா, சொல்லுங்க. எங்க அப்பாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. பார்த்திபா வந்து ரத்தம் கொடுத்தாதான் அந்த மனுஷன் பொழைப்பார்னு சொன்னாளா? சொல்லுங்க, சொல்லுங்க. சொன்னாளா இல்லையா? பாத்திபா போங்கண்ணே. ஆமா சொன்னாங்க. அதுக்கு என்ன இப்போ? ராதிகா என்ன பேசுற நீ? அதுக்கு என்ன இப்போவா? டேய் பார்த்திபா என்ன கேக்குறேன்? விடுங்க மாமா, அவன் என்ன பண்றான்னு பாப்போம். சும்மா கத்தி ஊரை கூட்டி நாடகம் போட்டுட்டு இருக்கியா? ஐயோ பார்த்திபா வேண்டாம் பார்த்திபா ப்ளீஸ். மாப்ள அமைதியா இரு. பார்த்திபா நீ சும்மா இரு ராதிகா. பொறுமையா இரு பாத்திபா. விடுங்கண்ணே. எங்க அப்பா உயிருக்கு போராடிட்டு இருக்காருன்னு அவ வந்து சொல்லிருக்கா. உங்க வீட்டு பிள்ளைய காப்பாத்தணும்னு எத்தனை தடவை எனக்கு போன் பண்ணிருப்பீங்க? ஒரு வார்த்தை எங்க அப்பா இப்படி இருக்காருன்னு சொல்லிருக்கலாம்ல. எல்லாரும் மூடி மறைச்சிட்டீங்க. உங்க யாருக்குமே சொல்லணும்னு தோணல. அப்படி என்ன நான் உங்களுக்கு கெடுதல் பண்ண? சொல்லுங்க. என்கிட்ட சொல்லணும்னு உங்க யாருக்கும் தோணல. உங்க யாருக்கும் தோணாது. உங்க யாருக்கும் தோணவே தோணாது. நீங்க மட்டும் ஒரு வார்த்தை சொல்லிருந்தா எங்க அப்பாவை காப்பாத்திருப்பல்ல. என்னப்பா சொல்ற? எங்க அப்பா சாவுக்கு என்னையே காரணமாக்கிட்டீங்கல்ல. இந்த கைதான், இதே கைதான், இதே கையால எங்க அப்பாக்கு கொள்ளி வைக்க வச்சிட்டீங்கல்ல. எங்க அப்பாவை கொண்ட பாவியாக்கிட்டீங்க.
எல்லாரும் சேர்ந்து எங்க அப்பாவை நானே கொல்ற மாதிரி ஆக்கிட்டீங்கல்ல. பாவி ஆயிட்டனே, பாவி ஆயிட்டனே, பாவி ஆயிட்டனே. ஒரு வார்த்தை சொல்லிருக்க கூடாதா? நான் அப்படி என்னங்க தப்பு பண்ண? எங்க அப்பா ஏன் ஒரு வார்த்தை சொல்லிருந்தா எங்க அப்பா உயிரோட இருந்திருப்பாரு இல்ல? பார்த்திபா, நானே கொண்டுட்டேனே, நானே கொண்டுட்டேனே. பார்த்திபா, பார்த்திபா. பார்த்திபா, பார்த்திபா, விடுங்கண்ணே. அவ்வளோ சுயநலம் இல்ல? உங்க அவசரம், உங்க தேவைகள், இது மட்டும் தான் உங்களுக்கு முக்கியம். அடுத்தவன் எக்கேடு கட்டாலும் கவலையே கிடையாது. ஒரு உறவோட மதிப்பு, ஒரு உசுரோட மதிப்பு என்னன்னு உங்க யாருக்காவது தெரியுமா? அந்த மதிப்பு தெரியாத நீங்களா உயிரோட இருந்து என்ன பண்ண போறீங்க? உங்க வீட்டு பொண்ணை எங்க வீட்டு பொண்ணா மதிச்சு ஆசை ஆசையா காத்துக்கிட்டு இருந்த அந்த மனுஷனை கொண்டுட்டீங்கல்ல. நல்லா இருங்க அப்பா, கொண்டுட்டீங்க. உங்க அக்கா உனக்கு கால் பண்ணி பார்த்துட்டு நீ எடுக்கலன்னு சொல்லிதான் இங்க வந்தாங்க. அக்கறை இருக்கிறவன் நீ அவங்க கால் அட்டெண்ட் பண்ணி பேசிருக்கணும். நீயே பேசல, நாங்க எதுக்கு சொல்லணும் தான் நாங்க சொல்லல. எல்லாத்துக்கும் காரணம் நீதாண்டி. நீதான் உன்னை கொல்லணும். பார்த்திபா, பார்த்திபா, பார்த்திபா. என்ன அருவாவை தூக்குனா பெரிய ஆளாம என்ன வெட்டிட்டு போயிடுவியா? என்ன வெட்டிடுவியா? வெட்டிடுவியா? என்ன அவ்வளவு பெரிய ஆளா நீ? உயிரோட விட்டாதானே. விடுங்கப்பா, வெட்டுவானான்னு பாக்கலாம். அருவா எடுத்து வெட்டவா வர? இப்ப இவன் கிட்ட இருந்து தப்பிச்சு ஆகணுமே. அக்காவுக்கே தெரியும். இப்ப எதுக்கு நீ என்ன வெட்ட வர? ரஜினி அக்கா கிட்ட நாங்க எல்லாத்தையும் சொல்லிட்டோம். அவதான் உங்ககிட்ட சொல்லாம மறைச்சிருக்கா. அதுக்கு நாங்க பொறுப்பு இல்ல. ரஜினி,
போதுமா போதுமா உங்க எல்லாருக்கும்? இதுக்கு தானே ஆசைப்பட்டீங்க? ஆ? நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் தானே நான் நினைச்சேன். வேற என்ன தப்பு பண்ண சொல்லுங்க. ரஜினி, ரஜினி போச்சு, எல்லாமே போச்சு, எல்லாமே முடிஞ்சு போச்சு. அனிதா வந்த விஷயத்த, ஆமா சீரியஸா இருக்கிற விஷயத்த யாராவது ஒருத்தர் சொல்லிருக்கலாம்மா. ஏன் நீங்க சொல்லாம இருந்தீங்க? என்னதான் நீங்க மனுஷியாவே பார்க்கல? என்ன பாத்துக்கதான் அவன் வந்தான். ஆனா என்ன விட அதிகமா உங்க எல்லாரையும் பாத்துக்கிட்டான். ஆமா ரஜினி, அவனோட அப்பா அம்மாவையே தள்ளி நிக்க வச்சு உனக்கு சபையில அம்மாங்கிற இடத்தை கொடுத்தாலம்மா. நீ கூட அவன் நம்பிக்கையை உடைச்சிட்டலம்மா. ஐயோ இல்ல ரஜினி. தோ இங்க நிக்கிறாரே தாளு, அவனை கொல்றதுக்கு ஆள் அனுப்பியும் இவரை காப்பாத்துனானே. இதோ இங்க இவள பாரு, இந்த ராதிகா அவன் மேல எப்படிப்பட்ட பழி எல்லாம் போட்டிருப்பா. அது எல்லாத்தையும் தாண்டி இப்ப கூட இவ சந்தோஷமா இருக்கணும் தானே நினைச்சா. இந்த முரளியால வீட்டை விக்கிற நிலைமை வந்தப்போ காப்பாத்துனது யாருமா? ஐயோ, இன்னைக்கு இவ இப்படி உன் முன்னால நிக்கிறான்னா அதுக்கு காரணம் அவன் தானே. ரஜினி, ஆமா அவன்தான். கொஞ்சம் கூட ஈவியர் கொல்லாம பாசம் எதுவுமே இல்லாம இப்படி பண்ணிட்டீங்களே. ச்சே, ஏன்டா இப்படி இருக்கீங்களோ? ரஜினி அழாதம்மா. ரஜினி, தெரியாம தான் கேக்குறேன். உண்மையிலேயே என் மேல உங்களுக்கு ஒரு இத்தனோண்டு கொஞ்சம் பாசம் இருந்திருந்தாலும் அனிதா வந்துட்டு போனதை என்கிட்ட சொல்லிருந்து நான் அதை மறைச்சிருந்தா கூட நாங்க தான் சொல்லாம விட்டுட்டோன்னு என்ன விட்டு கொடுக்காம நீங்க எல்லாம் நின்னு இருக்கணும். ஆனா இப்போ நீங்க செஞ்ச தப்பையும் என்ன சுமக்க வச்சிட்டீங்கல்ல. பார்த்திபனை நான் தான் விட்டு கொடுத்துட்டு நிக்கிற மாதிரி செஞ்சு எனக்கும் அவனுக்கும் எந்த உறவும் இல்லாத மாதிரி பண்ணிட்டீங்கல்ல. இல்லம்மா. இப்ப சந்தோஷமா? சந்தோஷமா உங்களுக்கெல்லாம்? சாகர வரைக்கும் இந்த குடும்பத்துக்காகவே நான் சாகுறேன். அதான வேணும் உங்களுக்கெல்லாம். ஆனா ஒண்ணு, பார்த்திபன் மனசுல தீராத ஒரு காயத்தை உண்டாக்கிட்டீங்க. அதுக்கு காரணமா என்ன ஆக்கிட்டீங்களே. இல்ல ரஜினி. உங்க எல்லாருக்கும் அதுதானே வேணும். இல்லம்மா, இல்ல. நீங்க அத பத்தி யாரும் கவலைப்படாதீங்க. சந்தோஷமா இருங்க. எல்லாரும் சந்தோஷமா இருங்க. நான் ரஜினி அது வந்துமா. போதும் மாமா. என் பார்த்திபன் பார்த்திபா,
பார்த்திபா 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 கதவை தோற பார்த்திபா ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரு கதவை தோற பார்த்திபா பார்த்திபா கதவை தோற பார்த்திபா கதவை தோற பார்த்திபா நான் சொல்றதை கேளு பார்த்திபா என்ன மன்னிச்சிரு பார்த்திபா பார்த்திபா ஜூஸ் குடிப்பா. வேண்டாண்ணே. குடிப்பா. வேண்டாம். பார்த்திபா, எனக்கு புரியுது பார்த்திபா. பெத்த தகப்பனோட இழப்புங்கிறது அத யாரும் ஆறுதல் சொல்லி சரி பண்ணக்கூடிய இழப்பில்ல. அந்த இடத்தை யாராலையும் நிரப்ப முடியாது. ஆனா அதுக்காக இப்படி எதுவுமே சாப்பிடாம இருக்காதப்பா. பார்த்திபா, இதெல்லாம் நல்லா இல்லப்பா. கொஞ்சமாவது சாப்பிடு தயவு செஞ்சு. எங்க அப்பா மத்த அப்பா மாதிரிலாம் கிடையாதுன்னு. அவர் ஸ்ட்ரிக்டா இருந்ததெல்லாம் கூட இல்ல. எப்பவும் ஒரு ஃப்ரெண்டா தான் இருந்திருக்காரு. அவரோட கடைசி ஆசையே நானும் ரஜினியும் சந்தோஷமா வாழணுங்கிறதானே. அத கூட நிறைவேற்ற முடியாம போயிடுச்சுன்னு. பார்த்திபா, அழாதப்பா, அழாத. பார்த்திபா, அப்புறம் என்னப்பா, நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்றதா அவரோட கடைசி ஆசைன்னா நீயும் ரஜினியும் சந்தோஷமா வாழ்ந்து காட்டுங்கப்பா. அத அவர் கூடவே இருந்து பார்த்து சந்தோஷப்படுவாரு. பார்த்திபா, கோவப்படாதப்பா, நிதானமா யோசி. இங்க எங்க எல்லாரையும் விட ரஜினியை பத்தி உனக்கு தானே நல்லா தெரியும். நீயே சொல்லு, இப்படி ஒரு முக்கியமான விஷயத்த ரஜினி உங்ககிட்ட சொல்லாம மறைச்சிருப்பாளா? சொல்லு பார்த்திபா. அவ்வளவு சுயநலமானவளா ரஜினி? சொல்லு பார்த்திபா.
குடும்பம் முக்கியம்னு நினைக்கிறவதா. ஆனா எப்பவுமே நேர்மையா தான் நடந்திருக்கா. எப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் அவ மாத்திக்கிட்டதே இல்லையே. ரஜினியை பத்தி மட்டும் இல்லைண்ணா, ராதிகாவை பத்தியும் எனக்கு நல்லா தெரியும். இந்த வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தர் பத்தியும் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும்ண்ணா. அப்புறம் ஏப்பா ரஜினி மேல உனக்கு இவ்வளவு கோபம்? அவ எனக்காக பேசலையே என்ன. பேச வேண்டிய நேரத்துல பேச வேண்டிய இடத்துல இந்த குடும்பத்துக்காக நின்னுட்டாளே. ராதிகா சொல்றது பொய்ன்னு அது உங்களுக்கு தெரியும் போது எனக்கு தெரியாதா என்ன? எனக்கு தெரியுங்கிறது ரஜினிக்கு தெரியாதா? ராதிகா இந்த மாதிரி ஒரு பொய் சொல்லும் போது ரஜினி எனக்காக தானே பேசியிருக்கணும். அவ சொன்னது பொய்ன்னு அங்கேயே சொல்லிருக்கணும்ல. ஏன் சொல்லல? அவ எனக்காக பேசியிருக்கணும்ல. ஏன் நான் பேசல? இல்லப்பா,